பெற்று 77வது ஆண்டு சிங்கள தேசம் ஒரு சுதந்திர தினத்தாக கலந்து கொண்டாலும் கூட வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தாயகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இதன் 77வது ஆண்டு நினைவை மேலதிகமாக 77 ஆண்டுகளாக பிரித்தானியர் வெளியேறினதுக்கு பிறகும் நாங்கள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டுகின்ற ஒரு தினமாகத்தான் நாங்கள் இந்த நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கருப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை. இந்த ஒற்றையாட்சி முறைமையின் அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன, எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன, ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன, பௌத்த மதம் தமிழர் தாயகத்திலே கட்டி வீழ்த்தப்படுகின்றது. அதே போன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு இல்லாமல் செய்து மாற்றி அமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும், தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு கரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம். அந்த வகையிலே காணாமலாக்கப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு, கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த தினத்தாண்டு நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறார்கள், ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று. அது அப்படி அல்ல. ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையிலே அது சிங்களத்திலே பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர, உண்மையிலே தமிழில் பாடுவது அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும். எங்களுடைய தமிழீழ தேசம் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்து 400 ஆண்டுகளாக பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே நடைபெற்று முடிந்த போரின் போது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு, கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டு, சிறைச்சாலைகளிலே அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது. ஆகவே எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே ஒற்றையாட்சி அரசியலுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புடன் ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்றை வடக்கு கிழக்கு மாகாணத்தை நடத்த வேண்டும். அதிலே சர்வதேச சமூகத்தை அதிலே கேட்கப்பட வேண்டும், உங்களுக்கு சொந்த தமிழம் வேண்டுமா இல்லையா? இது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அடங்கலாக, அதேபோல வடக்கு கிழக்கு புலம்பெயர் தமிழர்களும் அதில் பங்கு பெற்றக்கூடிய விதத்திலே அந்த வாக்கெடுப்பு நடைபெற்று தமிழ் தேசிய இனத்தில், ஈழத்தமிழ் தேசிய இனத்தில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு பொது வாக்கெடுப்பை கோருவதும் அதை நடைமுறைப்படுத்துவது தான் ஈழத்தமிழருடைய அரசியல் ஒரே வழியொழிய. இல்லாவிட்டால் அவர்களுடைய அடக்குமுறையும் இனப்படுகொலையும் இன அடக்குமுறை தொடரும் என்று தெரிவித்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கின்றோம். வடக்கிலே கிளிநொச்சியிலே 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கட்டாயமாக காணப்படுகிறோம். அதே போல கிழக்கு மாநிலத்திலே 3 மாவட்டங்களை மட்டக்களப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் தேசிய இனமும் இந்த கரிநாளை ஆதரித்து இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வரை எங்களுடைய நடவடிக்கைகள் போராடுவோம். தொடர்ந்து நன்றி. சுதந்திர தினத்தை தமிழர்களாகிய நாங்களும், காணாமலாக்கப்பட்ட உறவுகளும், இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களும் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலே அனைவரும் திரண்டு போராடி கொண்டிருக்கின்றோம்.
தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கப்படுகின்ற வரை ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக நீதி கிடைக்கப்படுகின்ற வரை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியப்படுகின்ற வரை, இந்த அம்மாவை போன்ற ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது, கணவனுக்கு என்ன நடந்தது, மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தையோ தேசிய கொடியையோ ஏற்கப் போவது கிடையாது. தற்போது பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான JVP NPP அரசாங்கம் தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கு தீர்வை தாருங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சர்வதேச விசாரணையை தொடங்குங்கள். அவருக்கின்ற இடத்துல திரண்ட மக்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு திரண்ட மக்கள் அவருக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சலுகைகளுக்காகவோ அல்லது அற்பமான பதவிகளுக்காகவோ காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்ல. இனத்தினுடைய விடுதலைக்காக, உரிமைக்காக காணாமலாக்கப்பட்டவர்கள். அவர்களினுடைய உறவுகளும் அதே தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது அற்பமான நட்டை அல்ல, சலுகைகளை அல்ல. சில நேரங்களில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது, அது உயிரோடு இருக்கிறமா இல்லையா, உயிரோடு இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டிருந்தால் யார் காணாமலாக்கிறது, அவர்களை கொலை செய்திருந்தால் யார் செய்தது, கொலை செய்தவரை தூக்கிலிட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். நாங்கள் கேட்பது நீதியை, நட்டஈட்டை அல்ல. உயிருக்கு பெறுமதி கிடையாது. தமிழர்களினுடைய விடுதலை போராட்டம் சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல, நட்டஈட்டுக்கான போராட்டம் அல்ல. இதை தமிழர்களினுடைய விடுதலை போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடயம். அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அல்லது மக்களும் நாங்களும் திருத்துவோம். மக்களால் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஆணை கொடுக்கப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நேற்றைய நாளிலே கையிட்டு இருக்கிற அந்த விகாரியை இடிக்க தேவையில்லை, அது கட்டினதாக இருக்கட்டும் என்று கூறுகிறார். ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை விடுவது உங்கள் மத்தியில் சரியானதாக இருக்கும். சொல்ல போனால் அவரிடமிருந்து நாங்கள் அதை விட பெரிதாக ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் தேர்தல் காலத்திலே ஒருக்கா சொல்லியிருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா தான் மிகச்சிறந்த தலைவர் என்று. தன்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் அவர் ராணுவத்துக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கம் செலுத்தாமல் முடிச்ச வரலாறு கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இப்படியானவர்கள் அரசினுடைய ராணுவத்தினுடைய இரகசிய முகவர்களாக எமது மண்ணிலே வளர்க்கப்படுகிறார்கள். இது எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அவருடைய கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். கையிட்டியில காணிய பறை கொடுத்த மக்கள் நேற்றைய தினம் அதற்கு முந்த நாள் எல்லாம் பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறது எங்களுடைய காணியை, எந்த காணி சொல்லுவார்கள், உணர்வு பூர்வமான பெருமதி இருக்கு. எந்த பிள்ளை இந்த அம்மா என்னத்துக்கு போராடுறா, தன் உறவுக்காக. இந்த உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவை தாரணா ஏற்பார்களா? எந்த காணிக்கு ஒரு பெருமதி இருக்கு ஐயா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது, டிக்டாக் அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது, காருக்குள்ள இருந்து படம் காட்டுறாக்களுக்கு விளங்காது. களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கும், மக்களோட வலிகளை புரிய வேண்டும். அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைவரும் 50,000 மாவீரர்களும் வழிகாட்டி போட்டு போயிருக்கிறோம். புதுசா வந்தாக்கள் எவருமே எங்களுக்கு ஒன்றையும் திசை திருப்ப தேவையில்லை. நாங்கள் அவர்கள் காட்டிய வழியில பயணிக்கிறோம். இடைக்குள்ளவாறாக இடைக்குள்ளேயே போயிருக்கிறோம். அவர் அந்த சக ஊடகவியலாளர் கேட்கிற கேள்வி போதுதான் நானும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எங்களுடைய போராட்டம் ஒரு புனிதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்வதில் ஐயமில்லை. அப்படியானவர்களுக்கு இழப்பீடு ஒரு கேடா என்ற ஒரு வார்த்தையை நான் அவங்களோட கேட்டு நிற்கிறேன். எங்களுடைய உறவுகளுக்கு வெறும் இழப்பீடுக்காகவே போராடுகிறார்களா என்றுதான் நினைக்கிறாரா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்? இது அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இழப்பீட்டை ஏற்கப் போவது கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கிறது காணாமலாக்கப்பட்டவை என்ன நடந்தது, அது உயிரோட இருக்கணுமா இல்லையா? உயிரோட இருந்தா உடனடியா விடுவிக்கப்பட வேண்டும். என்னடா இடக்கிடையில செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது உங்களுக்கே தெரியும். திருவோணமலையில இருக்கிற கடற்படை முகாமில இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலக்கல் பதுங்கு ஊழியக்குள்ள இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறோம் தகவல் வந்தது. தப்பி வந்த ஒரு சிலரும் தெரிவிச்சிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு என்ன நடந்தது, உயிரோட இருந்தா விடுதலை செய்யுங்கோ, இல்லாட்டி ஏன் இல்லாம போனவ, ஆர் கடத்தினது, ஆர் காணாமல் ஆக்கினது, ஆர் கொலை செய்தது, குற்ற
யுத்தம் அளித்தவனுக்கு தண்டனையை கொடுங்கோப்பா. இலங்கையில சட்டம் திட்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்கிறோம். இந்த அம்மா என்னத்துக்கு இன்றைக்கு வந்து இந்த தந்த உறவு இந்த படத்தை பிடிச்சு கொண்டு நிக்கிறா? அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் போராடுறோம். திருப்பவும் சொல்றோம், எங்கட மக்களை திசை திருப்புறதுக்கு பலர் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. முந்தி அவர்கள் சிங்கள இனத்துல இருந்து வந்தவர் இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உருவாக்குகிறாங்க. இதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்கட இலட்சியத்துல இருந்து நாங்கள் பின்வாங்க கூடாது. நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும். அறம் தோக்காது. யாழ் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் செய்த ராமநாதன் அறிக்கைதான் மிக கூடிய வாக்குகளை பெற்று தான் சென்றவர். ஆனால் இப்படியான ஆர்ப்பாட்டம் கையடிக்கோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவற்ற ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொள்வதில்லை. ஆனால் அது சார்ந்து உங்களுடைய கருத்து? அது மேல அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா டக்ளஸ் தேவானந்தாவே ஒரு சிறந்த தலைவர் என்று சொல்ற ஒரு ஆள், ராணுவத்துக்கு நன்றி வணக்கம் சொல்ற ஒரு ஆள்கிட்ட இருந்து நாங்கள் இதுகளை எப்படி எதிர்பார்க்கலாம்? ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்தில் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது. அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. காரணம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார், தந்தைமார், சகோதரர்கள், மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை. இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய, பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை. இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை. அது தமிழர்களை பழிவாங்குகின்ற, தமிழர்களை அடக்குகின்ற, அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள். தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும். கடந்த 77 வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை தொடர்ந்து பறைசாற்றுகின்ற, உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் நேரடியாக, உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நீதியின் குரலாக, சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக, தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண் திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு பல வருட காலங்களாக, இன்றைக்கு 15-16 வருட காலங்களுக்கு மேலாக தெருவிலே நின்று கண்ணீர் சிந்தி பல அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியிலும், விசாரணைகளுக்கு மத்தியிலும் பெரும் அவலத்துடனும், ஆதங்கத்துடனும், பயங்கரத்துடனும் நாங்கள் எங்கள் நீதியை தேடி போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சென்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தற்போது புதிதாக முளைத்து மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்று தமிழ் தேசிய மன்ற போர்வையிலே தானும் ஒரு போராளி என்ற நினைப்பிலே பல விடயங்களை திரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே யாழ் மாவட்டத்திலே மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்டத்திலும் அவருக்கு நிறைவான எங்களுடைய வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாக்குகளை அளித்து பாராளுமன்றம் சென்றவர் தமிழ் தேசியம், தமிழ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு தந்தை என்று சொல்லுகின்ற போது கூட நாங்கள் உண்மையாகவே அவர் ஒரு தேசியத்தை விரும்பி தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒருவராகத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். சென்ற செயற்குழு கூட்டத்திலே அவர் அரசாங்கம் சார்ந்து பேசி இருக்கின்றார். எங்களுக்கு இழப்பீட்டினையும் அதுக்குரிய பரிகாரங்களையும் செய்தால் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை அடக்கிவிடலாம், இல்லாது ஒழித்து விடலாம் என்று அவருடைய நினைப்பு, அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர் இந்த வார்த்தைகளை வெளிவிட இல்லை. எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்றம் எங்களுடைய தயவாலே அங்கே சென்று எங்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து ஒருமித்து எங்களுடைய பெருமதியான வாக்குகளை அளித்து அங்கே அனுப்பின இடத்திலே அவர் இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்த தரப்பை அவர் எங்கேயும் பேசக்கூடாது என்பதையும் இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றோம்.
நான் அவற்றை ஒரு வேட்பாளராக நின்றேன். இப்போ என்ன விஷயம்ன்றதை நாங்கள் அவர் தமிழ் விஷயத்துக்கு எதிரான நிலப்பாட்டை இன்னைக்கு நிற்கிறேன். நான் 2 பேர் தானா கிருஷ்ணா 2 பேரையும் சொல்றேன். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கேயும் அந்த உறவுகளை அந்த தையீட்டு விவகாரத்திலும் அந்த உறவுகளை இதுவரைக்கும் சந்தித்து கதைக்காம தன்னிச்சையா முடிவு வச்சிருக்காரு. அதே போல உங்களையும் இதுவரையும் சந்தித்து கதைச்சவர் அந்த ஒரு மக்கள் பிரதிநிதி. ஆனால் சந்திச்சு கதைச்சுட்டு கருத்து சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா சந்திச்சு கதைக்கல நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை சந்திச்சு கதைச்சுக்கிறாரு. உண்மையிலே தேசியத்தை நேசித்து தேசியத்தோடு அன்றிலிருந்து இன்று வரை பாராளுமன்றம் சென்று பயணித்தவர்கள் எங்களோடு இன்று இந்த இடத்திலே நின்றிருக்கின்றனர். அவர்கள்தான் உண்மையாகவே தமிழையும் தமிழ் தேசியத்தையும் மக்களையும் நேசிக்கின்ற தலைவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். திரு அருச்சுமா ராமநாதன் அவர்கள் எங்களுடைய எந்த விதமான எங்களுடைய வலிகளை வேதனைகளை உணராத போது உண்மையாகவே எங்களுடைய பெருந்தலைவனுடைய அந்த நாமத்தை சொல்வதற்கு அவர் தகுதியற்றவர். ஆகவே அவர் இந்த விடயத்தை அந்த செயற்குழு கூட்டத்திலே என்ன துணிவோடு அவருக்கு எந்த விதமான இழப்புகள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரம் எங்களுடைய அந்த அமைப்பிலே இருந்து சம்பளம் பெற்றவர்களாகத்தான் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். நாங்கள் அரசியலுக்கு அப்பாலே நிற்கின்றோம். எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை. நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக நின்று நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்துக்கும் நீதிக்குமாக நாங்கள் தெருவிலே நிற்கின்ற போது அவர் எங்களுடைய அந்த விடயத்தை எடுத்து பேசுவதே தப்பு. அதற்கு காரணம் அவர் உண்மையாகவே தமிழ் மக்களை நேசித்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் எங்களோட கலந்து கொண்டிருப்பார். அதை விட ஏற்கனவே இந்த தன்னுடைய வார்த்தைகளை விட முதல் எங்களோடு அவர் கலந்துரையாடி இருப்பார். அப்படி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அரசியல் சார்ந்து விகாரியை பற்றி பேசுகின்றார். இன்றைக்கு நானும் என்னுடைய காணியை இழந்துதான் இன்றைக்கு இன்னொரு இடத்துல என்னுடைய குடிமனையை அமர்த்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு எத்தனையோ வருட காலமாக வலம்புரி நடவடிக்கையோடு நான் என்னுடைய மண்ணை விட்டு வந்தேன். நான் பிறந்து தவழ்ந்து வந்த மண் இன்றைக்கும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த வலிகளோடும் வேதனைகளோடும் அதை விட இந்த உயிர்களுக்கு மேலான உறவுகளை நான் ஒன்றிணைத்து தேடிக்கொண்டிருக்கின்ற போது அவர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது அவருக்கு எங்களுடைய பூமியை பற்றியே அவருக்கு விளங்காம இருக்கலாம். காரணம் அவர் கொழும்பு வழியை படிச்சிருக்கலாம், வெளிநாடுகளில் படிச்சிருக்கலாம், அவருக்கு தந்த கல்வி அறிவை எங்கெங்கேயோ போய் எல்லாம் பெற்றிருக்கலாம். ஆகவே எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் இந்த மண்ணின் மகிமையும் உணர்ந்தவர் தான் அதற்கு பேச முன்வரவர். அப்பா, நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் கொழும்பில் வாழ்ந்தவர் அல்லது தென்னிலங்கையில் வாழ்ந்தவர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் வடக்கு மக்கள் தானே அம்மா அவரை எம்பி ஆக்கி இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு அந்த எங்களுடைய அந்த மாமனிதருடைய வார்த்தைகளையும் அவர் பின்பற்றின அந்த வழிகாட்டலையும் அவர் வச்சு தன்னை ஒரு ஆதரவாளர் தான் மக்களுக்கு ஒரு ஆதரவாளனாக வந்தாரே ஒழிய அப்படி உண்மையாகவே தலைவரை எங்க மாமனிதரை நேசித்தவராக இருந்தால் அவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார். எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் தலைவர் வளர்ப்பில் வளர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் பெருமதியானவர்கள். அவர்களை யாரும் விலை பேச முடியாது. நாங்கள் அவர்களை எங்கேயும் நாங்கள் விலை பேச முடியாத அளவுக்கு தான் இந்த போராட்டத்தை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பெருமதியான பிள்ளைகளுக்கு இழப்பீடு கொடுக்க அரிச்சுனா ராமநாதனோ அல்லாது இலங்கை அரசோ எவராலுமே விலை பேச முடியாது. அதுக்கான பரிகாரம் அவர்களால் செய்யவும் முடியாது. உண்மையை நீதியையும் கண்டறியும் மட்டும் எங்களுடைய உடலில் உயிரிழந்த வரைக்கும் இந்த போராட்டம் நிலைக்கும். சர்வதேசத்தின் நீதியை நாங்கள் பெற்றேறிடுவோம். 28/16 3ஆம் மாதம் எனது கணவர் கடல் தொழிலுக்கு சென்று கொண்டிருந்த போது இதுவரை வீடு திரும்ப இல்லை. அதனால நானும் எல்லா இடங்களிலும் அறிவித்து இராணுவங்களோடையும் கேட்டு எந்த தகவலும் இல்லை. எல்லா இடங்களிலும் போய் காணாமல் போன ஆக்கப்பட்ட ஆபீஸ்கள் நிலையங்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி எல்லா இடமும் அறிவித்தும் எனக்கு எந்தவித ஒரு பதிலும் கிடைக்கவில்லை இதுவரைக்கும். நானும் 4 பிள்ளைகளும் அனாதையாக நின்ற போது ஒருவருமே என்னை கை கொடுக்க இல்லை. இப்போது நான் எனது கணவர் எங்கே இருந்தாலும் வருவார் என்று போய் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏதாவது நிரந்தரமாக பதில் இந்த அரசாங்கமாவது எனக்கு தீர்வு கொடுக்கணும்.